ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோட் 129 டைம் டிராவலிங் கோகு. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு அப்புறம் போப்போ இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம கோகுக்கு பயங்கரமாக அடிபடுதுங்க. அடிபட்டோடனே நம்ம போப்போ சொல்கிறாரு, நீ இன்னும் சண்டையில் அந்த அளவுக்கு தேர்ச்சி ஆகலை, நீ இன்னும் எப்படி இருந்தியோ அதே மாதிரி வீக்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து வேகமாக மறைஞ்சு நம்ம போப்போவுக்கு பின்னாடி வராருங்க. ஆனால் அதையுமே நம்ம போப்போ தடுத்துடுறாரு. பரவாயில்ல கோகு, நீ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்க, பட் உனக்கு இந்த ட்ரைனிங் பத்தாது, உனக்கு இன்னும் நிறைய புது ட்ரைனிங் நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி நம்ம கோகு இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போய் நம்ம கோகுவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது பார்த்தீங்களா, அதனால நம்ம கோகுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறாருங்க. அந்த ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டு அடுத்ததா நம்ம கோகுவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக இந்த இடத்த பார்த்து நம்ம கோகு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இது என்ன இடம் அப்படின்னு கேட்க, இது உலகத்துல உள்ள எல்லா கடிகாரங்களும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து உன்னோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும், வா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போய் ஒரு கடிகாரத்துல 2 முள்ள வச்சு ஒரு டைமை செட் பண்றாருங்க. டைமை செட் பண்ண அது ஒரு மிகப்பெரிய ஹோலா மாற நம்ம கோகு இங்க இருந்து எட்டி பார்க்க அப்படியே அது உள்ள விழுந்துடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் டீமை காட்டுறாங்க. நம்ம டியானு, எம்சா, கிர்லின் இவங்க 3 பேரும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மலைப்பாறையை தூக்கிக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம டியானுக்கு நம்ம மாஸ்டர் சொன்னது உறுத்திக்கிட்டே இருக்கு. கோகு உங்களை விட நல்லா ஆயிட்டான், அவன் வெளியில போனா இன்னைக்கு கடவுளுக்கு கீழே பயிற்சி பெறான் அப்படின்னு சொன்னதை நம்ம டியான் தாங்க முடியாம அந்த பாறையை போட்டு நொறுக்குறாங்க. பத்தாது, நான் இப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்தனா என்னால கோகுவை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷியை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் நம்ம டீமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ட்ரைனிங்காக போனாங்களே, அவங்க நேரம் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம பூனை இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம மாஸ்டர் ரோஷியை கேட்குது, மாஸ்டர் உங்களோட சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நான்லாம் அப்பயே பல ட்ரைனிங் இது பண்ணேன், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்களை விட நான் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தேன். அப்பதான் இந்த கிரேன் வந்தான், அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, கிரேன் ஹெர்மிட்டும் நானும் அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு சின்ன வயசு ஒரு பையன், அங்க தூரத்துல ஒரு பொண்ணு, அவ குளிக்கிறத இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்க அந்த டைம்ல மேல ஒரு சுழல் மாதிரி உருவாகி நம்ம கோகு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுறாங்க. கீழே விழுந்த உடனே இந்த பொண்ணு யாரு யாருங்கிற மாதிரி சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்க உடனே இவன் நம்ம கோகு அமைதிப்படுத்தி கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, என்ன மாட்டி விட்டுட்டு போயிடாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நம்ம கோகுக்கு பயங்கரமான ஷாக்கு. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே, நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்திருக்கேன்னா நீங்க யாரு அப்படின்னு கேட்க, நானா என்ன இந்த ஏரியாவில் தெரியாத ஆட்களே கிடையாது, நான் ஒரு மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்ட், என்னட்ட சண்டை போட்டவங்க யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் நான் மாஸ்டர் முட்டைட்டோ இருக்காரு பத்தியா, அவருக்கு கீழே பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம கோகுக்கு ஒரு ஷாக்கு, என்னது முட்டைட்டோவா, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்க இவர் சிரிச்சுக்கிட்டே, அவரை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா, இந்த உலகத்துல மார்ஷல் ஆர்ட்ஸோட கடவுள்னு சொல்லப்படுறவரா அவர் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அவரு கூட தான் சண்டை போடணும், என்ன அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க உண்மையிலே இங்க இருக்கிறது யாரு தெரியுங்களா, அதாவது நம்ம கோகு டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் ரோஷியை தாங்க பார்த்திருக்காரு. இங்க இருந்தது மாஸ்டர் ரோஷி. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம கிரேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வரவும் செய்யறான். இப்ப கிரேனும் சின்ன பையனா தாங்க இருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவ பேரு ஃபேனுங்க. இந்த பொண்ணை 2 பேருமே ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷி லவ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம கிரேன் லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு யாரு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றாங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு போட்டியா அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. கிரண் என்ன பண்றாரு, அவ எனக்கானவடா, அவ எனக்கு கூட தான் இருப்பாங்கிற மாதிரி இவர் சொல்ல இப்ப 2 பேரும் சண்டை போட நின்றுகிட்டு இருக்காங்க. சரி நம்ம மாஸ்டர் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருவாரு அப்படின்னு பார்த்தா உடனே நம்ம மாஸ்டர் முதுகுவலி வந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுறாரு. கோகு உடனே கீழே இது பண்ணிக்கிட்டு, என்னையா நடிக்கிற, இப்பதான் உன்னை பத்தி தெரியுது, நீ தானே ஓல்டு டர்ட்டில் ஹெர்மிட் அப்படின்னு சொல்ல, என்னது ஓல்டாடே, எனக்கு 18 வயசு தாண்டா ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாருங்க. இப்போ ஒரு வழியா இவங்க என்ன பண்றாங்க, நம்ம மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம முட்டைட்டோவுக்கு முன்னாடி நம்ம கோகுவை கூட்டிட்டு வராருங்க. கூட்டிக்கிட்டு வந்தவர் நம்ம கோகு கேசுறாரு, நான் உங்ககிட்ட சண்டை போடணும், இந்த உலகத்துல நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடணும், என் கூட நீங்க சண்டை போடுவீங்களா அப்படின்னு கேட்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்க. நீ யாரு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, அவருக்குள்ள நீ நிக்க கூட முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கிரேன் என்ன சொல்றான், மாஸ்டர் அவனை என் கையில விடுங்க, அவனை அடிச்சு நசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. உடனே நம்ம முட்டையிட்ட சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான ஸ்பிரிட் இருக்கு, விடா முயற்சி இருக்கு, இவன் கூட
நான் தான் சண்டை போடணும், நீங்க எல்லாம் சண்டை போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பையன்கிட்ட தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லி முட்டைட்ட என்ன பண்றாரு, அவர் இந்த சண்டையை ஒத்துக்கவும் செய்யறாருங்க. இப்ப இந்த பக்கம் கோகு சண்டைக்கு ரெடியாக நம்ம முட்டைட்டோ நார்மலாவே தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப உடனே கோகு கேட்கிறாரு, நீங்க உங்களோட ஃபைட்டிங் பொசிஷன் எடுக்கலையா அப்படின்னு கேட்க, நீ எப்ப இந்த டோஜோக்குள்ள வந்தியோ நீ வந்தப்பயே நான் என்னோட ஃபைட்டிங் இதை எடுத்துட்டேன், இப்பயுமே நான் சண்டைக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம கோகு இங்கே இருந்து வேகமா அடிக்க வர நம்ம மனுஷன் உட்காந்துக்கிட்டே எல்லா அடியுமே டாச் பண்றாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கோகு எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா நம்ம முட்டைட்டோ எல்லா அடியுமே டாச் பண்ணிட்டு இங்கே இருந்து அப்படியே கையை திருப்பிக்கிட்டு ஒரு விரலால ஒரு பவர் தாங்க வைப்பாரு. அப்படியே கோகு இங்கே இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே இப்ப நம்ம கோகுவும் ஒத்துக்கிறான், பரவாயில்ல நான் நினைச்சதை விட நீங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இப்ப நீங்க என் மேல என்ன தொடாமலேயே என்ன அப்படி பறக்க விட்டீங்களே அது என்ன பவர் அப்படின்னு கேட்க, இது பேரு தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பவர், இது உன் உடம்புக்குள்ள இருந்து உன் சக்திகள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுற பவர்னு சொல்லி இப்ப நம்ம கோகுவுக்கு வந்து இந்த பவரை கத்து கொடுக்குறாருங்க. இப்ப கோகுவுக்கு இந்த பவரை கத்து கொடுக்க பக்கத்துல ஒரு அருவி இருக்கு, அந்த அருவி கிட்ட கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போய் இந்த பவரை நீ கத்துக்கணும் அப்படின்னா உன் உடம்புல உள்ள எல்லா இடங்கள்லயும் உள்ள சக்திகள் எல்லாத்தையும் ஒரு இடமா மாத்தணும், அது எல்லாத்தையும் உன்னோட விரலுக்கு கொண்டுகிட்டு வந்து இந்த பவரை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப மாஸ்டர் என்ன பண்றாரு, அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த அருவியை வெட்டுவாரு பாருங்க. இதை பார்த்தோன்னே இவங்க வாயை பொழந்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி நீனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முட்டைட்டோ போக, இப்ப இந்த பக்கம் இது எல்லாத்தையும் நம்ம கிரேன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இத்தனை நாள் நான் இவங்க கூட இருக்கேன், ஆனா எனக்கு இது மாதிரி இவர் எதையுமே கத்து கொடுத்தது இல்லை, ஆனா இவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி நம்ம கோகு மேல கிரேனுக்கு இன்னுமே கோபம் அதிகமாயிட்டு இருக்குங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு பயங்கரமா அந்த அருவியை வெட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன பண்றாரு, என்னப்பா நீ சரியான புடிவாதகார பயலா இருக்க, இதெல்லாம் உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப இந்த பக்கம் இந்த லேடிஸ் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஃபேன் இருக்கா பாத்தீங்களா, அவள் துணி துவைக்க வந்தவ அவளோட துணியை விட்டுறாங்க. அந்த துணி நேரா நம்ம கோகு கிட்ட வர, நம்ம கோகு இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட கொடுக்குற. கொடுத்தோடனே அவர் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு இது எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர் ரோஷி பார்த்துட்டு, என்ன ஃபேன் பண்ணிங்க நிக்கிறா, இது என்ன கனவா இருக்குமா, இத்தனை நாள் நான் கரெக்ட் பண்றான், ஆனா இப்ப வந்து இந்த சின்ன பையன் கரெக்ட் பண்ணிடுவான் போலன்னு சொல்லி இவரு உடனே இங்க இருந்து போய், அவன் என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவன் என்கிட்ட தான் இது வரைக்கும் ட்ரைனிங் எடுத்தான், என்ன என் அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் ஓவரா இந்த இடத்துல பில்டப் பண்றாருங்க. உடனே நம்ம கோகு முகம் வேர்த்திருக்கிறத பார்த்துட்டு, நீ எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க, இது இந்த ட்ரெஸ் வந்து எங்க அப்பாவோட ட்ரெஸ், இது எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், இதையே நீ எடுத்து கொடுத்துருக்கன்னு சொல்லி அந்த துணியாலேயே கோகு மூஞ்சில உள்ள வேர்வையை துடைக்கிறாங்க. இதையும் இந்த கிரேன் பார்த்துட்டு, முதல்ல என் மாஸ்டரை என்கிட்ட இருந்து பிரிச்சான், இப்ப நான் லவ் பண்ற அந்த பொண்ணையுமே என்கிட்ட இருந்து பிரிச்சிடறானேன்னு சொல்லி கிரேனுக்கு மறுபடி கோபம் அதிகமாயிட்டு இருக்குங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஃபேன் நடந்து போயிட்டு இருக்க, அவளை ஃபாலோ பண்ணி நம்ம மாஸ்டர் ரோஷி போயிட்டு இருக்காருங்க. அப்படியே போயிட்டு இருக்க உடனே நம்ம கிரண் என்ன பண்றான், இங்கே இருந்து குறுக்க வந்து நம்ம ஃபேனை மறைக்கிறான். மறைச்சவன், நான் இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன், அந்த லெட்டருக்கு நீ எனக்கு பதிலே சொல்லல அப்படின்னு கேட்க, இல்ல நான் அதை அப்பயே பார்த்தேன், எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆண்கள் எல்லாம் பிடிக்காது, நான் வேற மாதிரியா அப்படின்னு இவ சொல்ல, என்ன உனக்கு பிடிக்கல, என்ன பிடிக்காத நீ வேற எவனுக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவளோட வயிற்றுல ஒரு குத்து அவ அப்படியே இங்க இருந்து மயங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி, அவளை எங்கடா கூட்டிக்கிட்டு போறேன், நான் வந்து அவளை காப்பாத்துறேன்டான்னு சொல்லி இவர் இங்க இருந்து அடிக்க வர, அவருக்கு ஒரு அடி, மனுஷன் இங்கே விழுந்துடுறாரு. உடனே என்ன சொல்றாரு, இவளை நான் நேரா அறுவடை வயலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன், அங்க அந்த சின்ன பையனை வந்து இப்ப இவளை காப்பாத்திட்டு போக சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ரோஷி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம எம்சா டீம் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு உட்காந்து இருந்தவங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது நம்ம இப்படி எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்தாலும் நம்மளால தேர்ச்சி பெற முடியாது. கோகு இதுக்கு முன்னாடி கரின்னு சொல்ற ஒருத்தவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான், அதுவும் கரின் டவர்ல. நாம இப்ப அங்க போனோம் அப்படின்னா நம்மளாலே நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும், நாம அந்த இடத்துக்கு போய் நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும், அப்பதான் நம்ம வந்து அடுத்த போட்டி நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி இவங்க எல்லாரும் கரின் டவருக்கு போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷி போனவர் கோகு அங்கேயே இருந்து கூட்டிக்கிட்டு வராரு. அப்படியே கூட்டிக்கிட்டு வர இந்த பக்கம் ஒரு வழியா இவங்க வந்துடுறாங்க. அங்க நம்ம கிரேன் என்ன பண்றாரு, வந்த உடனே நம்ம கோகுவை போட்டு சரமாரியா அடிக்க, கோகு எல்லாத்தையும் அசால்ட்டா டாஷ் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டு அவருக்கு ஒரு அடி வைக்கிறாருங்க. அடி வச்ச உடனே, இது வரைக்கும் எங்க அப்பா கூட என்ன அடிச்சது இல்லடா, என்ன அடிச்சிட்டியாடா சின்ன பையனே அப்படின்னு சொல்லி இங்க தூரத்துல நம்ம ஃபேன் இருக்கா பாத்தீங்களா, அவளை காட்டுறாங்க. நல்லா கவனிச்சுக்க, இந்த மேல ஒரு அடி என் மேல பட்டாலும் என்னோட ஆட்கள் இவளை அப்படியே கொன்னுடுவாங்கன்னு சொல்லி கத்திய வச்சு 2 கைத்தடிங்க மிரட்டிக்கிட்டு இருக்க. உடனே இப்ப அவன் திருப்பிக்கிட்டு நம்ம கோகு அடிக்கிறாங்க. கோகு பயங்கரமா உடம்பு முழுக்க ரத்தம் கசிய இங்க அடி வாங்கிட்டு இருக்க. அப்போ உடனே இவன் என்ன பண்ணி போடுறான், ஒரு தீய கொளுத்தி இவங்க மேல போட, உடனே இவங்களை சுத்தி உள்ள வயெல்லாம் எரியுது. அந்த தீக்கு நடுவுல 2 பேருமே மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, நம்ம மாஸ்டர் முட்டைட்ட சொன்னது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்க, உன் உடம்புல அங்கங்க பாயிற எல்லா சக்தியையும் ஒண்ணு திரட்டி உன்னோட கை விரலுக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ உன் பவரை யூஸ் பண்ணினா இந்த உலகத்துல உன்னால வெட்ட முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாதுடா கோகு அப்படின்னு சொல்றத பார்த்துக்கிட்டு அவரோட மொத்த பவரை விரலுக்கு கொண்டுட்டு வந்து அந்த நெருப்பை அப்படியே 2ஆ வெட்டுவாரு பாருங்க. பக்கத்துல இருந்த மாஸ்டர் ரோஷி அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இப்படியே மிரட்டிக்கிட்டு இவர் இங்கே இருந்து கோகு வெளியில வர, அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன
என்ன பண்றா, பக்கத்துல இருந்தவன் ஒருத்தவன் காலுக்கு இடையில ஒட்டிப்பா பாருங்க ஒரு அடி, அவனுக்கு பொறிகலங்கி போயிடும். அப்ப இன்னொருத்தன் அவளை இங்க இருந்து வெடிக்க வர, அவனோட கையா அதுக்குள்ள நம்ம மாஸ்டர் முட்டையிட்ட இந்த இடத்துல பிடிச்சிடறாருங்க. இதை மாஸ்டர் முட்டையிட்டவ பார்த்தோன்னே இந்த பக்கம் கிரண் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு அவன் போவ உடனே இப்ப முட்டையிட்ட சொல்றாரு, கோகு என்ன மன்னிச்சிரு, என் ஸ்டூடெண்ட் செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்ப அவரு மன்னிப்பு கேட்க இந்த பொண்ணுமே என்ன சொல்றா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாரு, பரவாயில்ல, இனிமே இந்த சின்ன பையன் கோகு மாதிரி நானும் விடாமுயற்சி பண்ண போறேன், இனிமே நானும் எல்லா ட்ரைனிங்கையும் கத்துக்க போறேன்னு அவரும் நின்றுகிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த அருவியை வெட்டுறதுக்கு வராருங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி தான் சொல்லியிருக்காரு, நீ அங்க அந்த பவரை யூஸ் பண்ண, இப்போ உன்னால முடியும் செய்யடான்னு சொல்ல, இவர் இங்க இருந்து அருவியை வெட்டி பாக்குறாருங்க. இப்ப சுத்தமாக ஒரு உடம்புல இருந்து அந்த பவர் வெளியிலேயே வரல. இது எல்லாத்தையும் நம்ம காமியும் போப்போவும் மேல உள்ள கிறிஸ்டல் பால்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவனுக்கு அப்பப்ப பவர் வருது, அப்பப்ப பவர் போகுது, யாரா இந்த கோகு இவனை பத்தி புரிஞ்சிக்கவே முடியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ரோஷி ஒருவேளை அதை வச்சு ஃப்ளூக்ல பண்ணினியாடா தம்பி, சரிவா இப்ப நம்ம ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோஷியும் கோகுவும் பயங்கரமா இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.